guys, welcome to our channel with a new vlog video. இதுக்கு முன்னாடி எடுத்த vlogல பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேங்கறத நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்திருக்காது. பட் இந்த vlog வீடியோல நான் எங்க போறேன், என்ன பண்ண போறேன், இன்னைக்கு டே நான் எங்க ஸ்பெண்ட் பண்ண போறேங்கறத நான் சொல்ல போறது கிடையாது. த்ரூ அவுட் வீடியோ பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பாசிங் தான் சொல்லுவேன். ஏன்னா என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேரெல்லாம் இந்த விஷயத்துக்காக போராடுறீங்களோ இல்லை இந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோன்னு சொல்லுவேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுற மூலியமாக எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அதில் ஒருத்தரோ 2 பேரோ கூட கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போவாங்க, பண்ணுவாங்க. இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு க்ளூ கிடச்சிருக்கும் என்னங்கிறத. ஆனாலும் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இதை ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள் இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத. அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இங்கே வியூ ஆகும், அதையும் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க இன்னும் சாப்பிடல. உங்க பேரு? நாகம்மா. நாகம்மா. எந்த ஊரு? தஞ்சாவூர் தந்தாண்ட சூரக்கோட்டை. நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? குமாரத்தில் எங்கள் பையன் கல்யாணம் பண்ணான். சரி. அது இறந்துட்டான். பொண்டாட்டி இங்கே இருந்தோம், இங்கெல்லாம் கடை வச்சுருந்தோம். சரி சரி. அது கடையெல்லாம் எடுத்தாச்சு. மருமகன் இறந்துட்டா, அதனால கடையெல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் நீங்கள் குமாரத்துக்கு போனோம், அங்கே இருந்தோம். இன்னும் எங்கள் பையன் இறந்துட்டான். அதோட 2 பசங்களா? 2 பசங்க, ஒரு பையன் தானா? அப்புறம் இங்கே பெரிய பேரன் 2 பேர். என் மகனுக்கு 2 பசங்க. ஒரு பேரன் வெளிநாட்டில் இருக்கான். அவன் தான் இங்கே குடியிருக்கான், கல்யாணம் ஆகிடுச்சு. சின்னவன் இங்கே இருக்கான், இன்னும் கல்யாணம் ஆகலை. போய் பார்ப்பீங்களா? வருவாங்களா? வந்து பார்த்துக்கணும். சரி. சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு போட்டாங்க? என்ன சாப்பாடு போட்டாங்க? சாதம் தான், சாம்பார். ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா? எனக்கு நான் அதிகமாக சாப்பிடுவேன். என்ன ரொம்ப நேரமா வெளியே பிரிச்சுட்டே இருக்காங்க? எனக்கு காட்ட மாட்டீங்களா? எனக்கு காட்ட மாட்டீங்களா? இங்க கொடுத்தாங்க. ஓ, இங்க கொடுப்பாங்களா? எல்லாம் மடிச்சு வைக்கிறேன். அட்டை எடுத்துட்டு மடிச்சு வைக்கிறீங்களா? இப்போ போட்டுருக்கு எல்லாம். நான் மடிச்சிட்டேன். ஜோதி, அது ஜோதி, இது கீதா. இதை பூப்பா எடுத்து வச்சுட்டா போட்டுக்கலாம். உங்களுக்கு நைட்டி நானும் பிரிக்க மாட்டேன். வச்சுட்டா நானும் தொடவே மாட்டேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு கொஞ்ச நேரம் போட்டு அப்படியே தண்ணிக்கு போட்டு சாரி கட்ட மாட்டீங்களா? சரி, கட்ட மாட்டேன். நைட்டி மாட்டீங்களா? சுடிதார் அந்த கூட சுடிதார் போடாது. தாமிடம். ஓ, கிறிஸ்டினா நீங்க? நாங்களும் இது இது ஜாலியா இருக்கும். அவங்களாம் பார்க்கலன்னா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கரெக்டு தான் பாட்டி. கண்டிப்பா அடுத்த டைம் வந்தேன்னா அவங்க எல்லாருக்கும் என்னென்ன தெரியல அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து கொடுத்துருக்கோம். எல்லா டீச்சரும் வேலை செய்யறாங்க. ஏன் வேலையெல்லாம் செய்யணும் நமக்கு பரவாயில்ல. நீங்க உங்க மனசு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் அவங்க இன்னும் நல்லா இருக்கணும்.
நீங்களும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களை கைவிட மாட்டார். நல்லது. ஆனால் எண்ணம் ஒட்டு இந்த மனசுக்குள்ள எந்த எண்ணம் வரக்கூடாது. நல்ல மனசா இருந்தா நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து எனக்கு நிறையா மெசேஜ், எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜும் கிடச்சிச்சு, அதே மாதிரி எமோஷனும் கிடச்சிச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து நான் பார்த்தீங்கன்னா இருந்த ஃபீல் எனக்கு இருந்தது. அதாவது லோன்லியாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் லோன்லி இல்லை, எனக்கு வந்து எவ்வளோ என்னை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத கூட இருந்தால் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நிறையவே நம்மளோட அனுபவம் வந்து கற்றுக்குவோம் அப்படிங்கிறத இந்த இடம் எனக்கு நிறையவே கற்றுக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குற உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் யோசிக்காமல் உங்கள் பக்கத்தில் எங்கே இந்த மாதிரி இடம் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள்.